வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து அருட்தந்தையினுடைய அறிவை அறியும் முறையும் தகுதியும் என்ற தலைப்பிலே செப்டம்பர் 4ஆம் தேதி சிந்தனை செய்யலாம். அறிவை அறிய முறையும் தகுதியும், அதாவது அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். மகான்கள் இதை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால்தான் அதை அறிவதற்கான தகுதியையும் முறைகளையும் நம்மால் கண்டறிய முடியும். தாயுமானவர் சொல்லுகிறார், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். ஆக மகான்கள் எல்லோருமே அறிவுதான் தெய்வமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அறிவாகிய தெய்வத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இதை திருமந்திரம் சொல்கிறது. எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் பயனிங்கில்லை. எல்லாம் அறிந்த அறிவை நானெனில் எல்லாம் அறிந்த இறையெனலாமே என்கிறது. எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாகிய தெய்வமே எனக்குள்ளாகவும் இருக்கிறது. அப்படியானால் தெய்வமே நானாக இருக்கிறது என்கிறது திருமந்திரம். தெய்வமே நானாக எனக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த அறிவாகிய தெய்வத்தை எனக்குள்ளாக நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? வேதங்கள் பேசுவதினாலோ, படிப்பதினாலோ, சாஸ்திரங்கள் கற்பதினாலோ, புத்தகங்கள் மூலமாகவோ இந்த அறிவாகிய தெய்வத்தை நம்மால் உணர முடியுமா என்றால் நிச்சயமாக உணர முடியாது. நல்ல தகுதி பெற்ற குருவிடம், இறைவனை உணர்ந்த குருவின் மூலமாக குண்டலினி தீட்சை பெற்று அமைதியாக மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைத்து 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 மனதிற்கு மூலமான உயிரை உணர்ந்து உயிருக்கு மூலமான அறிவாகிய தெய்வத்தை உணர வேண்டும். இதற்கு ஒரு வேறு மாற்று வழி எதுவும் இல்லை. இதைதான் மகரிஷி சொல்வார். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அண்டங்களாகி தாங்கி நிற்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூக்குமமாய் அனுபவமாய் உணர்ந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான வித்தையது தர்க்கம் வேண்டாம் என்கிறார் மகரிஷி. ஆக அறிவாகிய தெய்வத்தை நாம் உணர வேண்டும் என்றால் தீட்சை பெற்று தவத்தின் மூலமாகத்தான் நாம் நம்மை உணர முடியும். இதற்கு ஒரு மாற்று வழியே இல்லை. இப்படி தீட்சை பெற்று குருவின் மூலமாக இறைவனை உணர்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? தகுதியும் முறைகளும் என்று சொல்லுகிறார் மகரிஷி. முறை என்பது என்ன? நல்ல ஆசானிடம் தீட்சை பெற்று நாம் தவத்திலே ஆழ்ந்து செல்ல வேண்டும். இதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று சிந்தனை செய்தால், இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பது எது என்றால், நம்முடைய ஆன்மாவிலே இருக்கக்கூடிய கலங்கங்களே இறைவனை உணர்வதற்கு தடையாக இருக்கிறது. சிந்தையிலே அழுக்கிருந்தால் வெள்ளையப்பா, ஆதிசிவனை நாடிவிடு வெள்ளையப்பா. கந்தையிலே அழுக்கிருந்தால் வெள்ளையப்பா, கசக்கிவிடு வெள்ளையப்பா என்று சொல்லுவார்கள். ஆக சிந்தையிலே அழுக்கிருந்தால் வெள்ளையப்பா, ஆதிசிவனை நாடிவிடு வெள்ளையப்பா என்கிறார் கண்ணதாசன். ஆக ஆழ்ந்து துரியாதீத தவத்தின் மூலமாக இறைவனை நம்மால் உணர முடியும். இந்த உணர்ந்த இந்த ஞானத்தை, மகரிஷியினுடைய இந்த மனவளக்கலையை, இறைவனை உணரக்கூடிய இந்த மனவளக்கலையை ஒவ்வொரு அன்பர்களும் ஏற்றுக்கொண்டு இதை இந்த மெய்ஞானம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்.